ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது தொடர்ந்து நாம் முத்திரையை குறித்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இதை இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, ருத்ர முத்திரை. பேர் ரொம்ப டெரராக இருக்குது. ஏன்னா ருத்ரம் அப்படின்னா கொடூரம், பயங்கரம், ஆத்திரம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம். அது எதிர்மறை பொருள் வரும் அதில். ஆனால் இந்த ருத்ர முத்திரையோ நேர்மறை அந்த எதிர்மறையாக செயல்படுகிறது. உடல் பலவீனத்தை குணப்படுத்துகிறது. ருத்ரா என்பது சிவபெருமானின் மறுபெயர். அழிக்கும் கடவுளாக பார்க்கப்படுகிறார். நம்முடைய பாதையில் வரும் தடைகளை அழித்து நம்மை ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு செல்ல இந்த முத்திரை உதவுகிறது. அதே போல இந்த ருத்ர முத்திரையை மிகவும் சக்தி வாய்ந்த முத்திரை என்று தான் கருதப்படுகிறது. முக்கியமான ஒரு விஷயம் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய உள்ள உறுப்புக்கள் அது தன்னுடைய பணிகளை அற்புதமாக செய்யுது. இந்த முத்திரையை செய்யும்பொழுது அது ஹெல்ப் பண்ணுது. டென்ஷன் இல்லாத வாழ்க்கை இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னா முடியாது, சொல்லவே முடியாது. அந்த அளவு தான் வாழ்க்கை முறையாக இருக்குது. இதை குறைக்க ஏராளமான பயிற்சிகள், நூல்கள், தியானங்கள் நிறைய இருக்குது. இந்த டென்ஷனை நம்ம குறைக்கல அப்படின்னா இது உருவாகக்கூடிய பிரச்சனை ஏராளம். குறிப்பாக முதல்ல பாதிக்கப்படுகிறது வயிறு தான். ஒரு படபடப்பை உண்டாக்குதல், இருதய பாதிப்பு, பலவீனப்படுத்தும் கழுத்து, முதுகு, இடுப்பு மற்றும் தசை வலிகள் மற்றும் நிறைய பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிடும். எல்லாமே வந்துடும். ஆனால் இந்த டென்ஷன் குறைக்கணும் அப்படின்னா பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மண், பூமியோட தொடர்புடையது. இந்த மூலகம் நம்முடைய வயிற்றையும் வயிற்று பகுதியையும் நம்முடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறது. அதனால் இந்த யோக சாஸ்திரம் இதை சொல்லுது. இங்கே இந்த ருத்ர முத்திரை மண் மூலகத்தை வலிமைப்படுத்துகிறது. அதனால் டென்ஷன் குறைகிறது, வயிறு காப்பாற்றப்படுகிறது. இதுதான் முக்கியம். சரி, இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். கட்டை விரல் நுனி, ஆள்காட்டி விரல் மற்றும் மோதிர விரல் நுனிகளை தொடுவதன் அதுதான் ருத்ரமுத்திரை என்று அழைக்கப்படுகிறது. மற்ற 2 விரல்களும் விரலும் சுண்டு விரலும் நேராக நிற்க வேண்டும். இதனால் மூச்சு பயிற்சி செய்வது நல்லது. அதாவது மூச்சினை உள்வாங்குவதும் வெளியிடுவது. அப்போது வயிறு தொப்புள் அருகே முறைய விரிவதும் சுருங்குவதும் அப்படின்னு வரும். நம்ம அதை நல்லா உணர்ந்து கவனிக்கணும். இதான் இதை செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ். எவ்வளோ நேரம் செய்யலாம்? இந்த ருத்ர முத்திரையை தேவைப்படும் போது செய்யலாம். இந்த முத்திரையை ஒரு நாள் 5 நிமிடம் நேரம் செய்தாலே போதுமானது. 5-8 நிமிஷம் செய்யலாம். 30-40 நிமிஷம் வரை செய்யலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய டைமிங். சரி, இந்த ருத்ர முத்திரையை நம்ம செய்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மை என்ன? இந்த ருத்ர முத்திரை நம்ம உடலில் உள்ள மண் அல்லது இந்த நிலம் சார்ந்த மூலகத்தை வலிமைப்படுத்துகிறது. எலும்பு, தசைகள் எல்லாவற்றையும் பலப்படுத்துகிறது. அதனால் என்ன ஒரு விஷயம் இங்கே கூடும் என்னென்னா, உடல் எடை கூட வாய்ப்பு இருக்கிறது இதை செய்யும் பொழுது ஏற்படும். அதுக்கப்புறம் மண் மற்றும் வாயு மூலகத்தை இரண்டுமே சம அளவில் இருப்பதனால நம்முடைய உடம்பு திடமாக இருக்கும். அதுக்கப்புறம் வயிற்றுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிறுகுடல்கள் மற்றும் பெருகுடல்கள் தன் பணிகளை சிறப்பாக செய்யுமா. முக்கியமாக நெருப்பு, அக்னி, மண், நிலம், காற்று, வாயு, இந்த 3 பஞ்சபூத மூலங்களும் ஒரே நேரத்தில் நம்ம உடம்புக்குள்ளே சக்தி ஓட்டங்களை சரி பண்ணுகிறது, சமப்படுத்துகிறது. இருதயம் தன் பணிகளை செவ்வனே செய்யக்கூடிய அற்புதமான ஒரு முத்திரை இது. இருதய நோய் உள்ளவர்கள் இதனை கண்டிப்பாக செய்யணும். இருதய வியாதி உள்ளவர்கள், அதாவது ஏற்படக்கூடிய தலை சுற்றல், மயக்கம் முதலியவற்றை குணப்படுத்துகிறது. தலைபாரம் குணமாகிறது. சோர்வடைந்தவர்களை சோர்வை நோக்கி புத்துணர்ச்சி தந்து அவர்களை மீட்கிறது இந்த அற்புதமான மகாமுத்திரை. ரொம்பவும் களைத்து போனவர்கள் சிலர் உணர்வார்கள். அதாவது அவர்களுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. காலையிலேருந்து வேலை செஞ்சு முடிச்சு ரொம்ப டயர்டாக வீட்டில் வந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்கள், உடனே டயர்ட்னஸ் காண போயிடும். அடுத்தது மன ஒருமைப்பாட்டை அதிகப்படுத்துகிறது. முக்கியமாக கண் பார்வையை அதாவது மேம்படுத்துகிறது இந்த முத்திரை. முயற்சி செய்து பாருங்கள் இந்த ருத்ர முத்திரைகளை தொடர்ந்து செய்யுங்க. நிறைய முத்திரைகள் இருக்குது. ஸோ என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் யோகா முத்திரான்னு போட்டிங்கன்னா நிறைய முத்திரைகள் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய முத்திரைகள் எது உங்களுக்கு தேவையோ பார்த்துட்டு அந்த முத்திரையை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முத்திரைகள் நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.
ஸோ அடுத்த நம்ம பதிவில் எப்படி பார்க்க போகிறோன்னா எந்தெந்த நோய்க்கான என்னென்ன முத்திரைகள் பார்க்க போகிறோம், அது வரப்போகுது. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு என்னென்ன முத்திரைகளை ஒரு கோர்ஸாக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம். ஒரு 5-6 முத்திரைகள் இருக்கும். தொடர்ந்து நம்ம செய்யும்போது அந்த பிரச்சனையே சரியாயிடும். அடுத்த பதிவில் நம்ம அதை பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட. தேங்க்யூ வெரி மச்.